குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பா கடிதம் எழுதுறார். PhD சொல்றார். பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலையும் வேணா. பொய் சொல்வதில் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு PhD கொடுக்கலாம் என இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அந்த தளத்திற்கு சோழனின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ராஜேந்திர சோழனின் பெயர் மகாராஷ்டிரால ஒரு துறைமுகத்திற்கு பாஜகவால் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏதாவது அப்படி சாதனை சொல்ல முடியுமா? அதனால தமிழை வளர்ப்பது பாஜக, தமிழை போற்றுவது பாஜக. PhD முதலமைச்சர் தமிழை வளர்க்காமல் ஆங்கிலத்தை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால எங்களை தமிழ் வளர்ப்பதற்கு உதவி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்றோம் ஹிந்தியை நாங்க திணிக்கலன்னு. ஆனா ஹிந்தின்னு சொல்லிக்கொண்டு ஹிந்தியை திணிப்பதை இவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க ஹிந்தியை திணிக்கல. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றோம். இள வயதுல அது இலகுவா இருக்குன்னு சொல்றோம். அதனால முதலமைச்சர் தினம் ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு அவரோட குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பா கடிதம் எழுதுறார். PhD சொல்றார். பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலையும் வேணா தமிழக முதல்வருக்கு PhD கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தியை இம்போஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம், ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மறுவரையில தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம், ஆனா பாதிக்கப்படும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழக முதலமைச்சர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்கு இத்தகைய பொய்களை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.